ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இடியாப்பம். நம்ம இடியாப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை தேங்காய் போடுவோம், தேங்காய் பால் வச்சு சாப்பிடுவோம், ஸ்வீட் சாப்பிடுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் எப்படி வந்துட்டு காரமாக சாப்பிட்லாம், சேவை அப்படின்னு சொல்லுவாங்க, இடியாப்பம் சேவைன்னு சொல்லுவாங்க. அது எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான். நம்ம இடியாப்பத்தை வேக வச்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் இதை நல்லா அப்படியே உதிர்த்தி விட்டணும். அப்படியே நல்லா உதிர்த்தி விட்டதுக்கப்புறம் தாளிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தாளிசத்துக்கு என்னென்ன வேணுங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு லெமன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை. தாளிக்கிறதுக்கு நம்ம எண்ணெயும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு வச்சுக்கலாம். தாளித்து எப்படி நம்ம காரமாக இடியாப்பத்தை சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இடியாப்பத்தை நல்லா உதிர்த்து விட்டாச்சு. பாருங்கள், கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டாச்சு. பாருங்கள், வெடிக்குது. இந்த ஸ்டேஜில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நம்ம ஊற்றி வச்சுருக்கோன்னா அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். லெமனை இதிலையே புழிஞ்சிடலாம். இடியாப்பம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதுலேயே புழிஞ்சிடலாம் லெமனோட ஜூஸு. அப்புறம் கொத்தமல்லி தலையுமே இதில் போட்டுடலாம். போட்டால் நம்மளுக்கு கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பத்திலே இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வெங்காயத்துக்களவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக ஆகணும்னு இல்லை, வெங்காயம் வெந்துருச்சு. லைட்டாக அந்த உப்பு கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம சேவையை போடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடியாப்பம் வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோன்னா அதை ஆட் பண்ணலாம். ஒன்று உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். பார்த்தோம் அப்படின்னா இந்த இடியாப்பத்தை வந்து சூடாக பிசையக்கூடாது. கொஞ்சம் ஆற விட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா ஏற்கனவே வெந்தது தான். ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1 or 2 செகண்ட் இருந்தால் போதும். இன்னொரு ட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா, சப்போஸ் நம்ம நைட்டு செய்கிறோம், இடியாப்பம் மீஞ்சிடுச்சு அப்படின்னாலும் காலையில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் இடியாப்பம் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, ஏன்னா வளவலன்னு ஆகிடும். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலேயே வச்சு காலையில் இந்த மாதிரி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள், சுவையான இடியாப்பம் சேவை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேங்காய் சட்னி, ஊறுகாய் அந்த மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இடியாப்பம் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை தேங்காய் பாலுங்கிறதுனால சுகர் பேஷண்ட்டு, பெரியவங்க யாரும் சாப்பிடாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட விசித்திர பிறவிகள் சேனலை. தேங்க்யூ, பை பாய்.